ஹலோ, வெல்கம் டு மை சேனல் அஞ்சலிஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது ஷாப்பிங் விளக் மட்டும் இல்லாமல் ஆடி ஆஃபர். முதல்ல நாங்கள் சின்ன வயதில் இருக்கும்போது இந்தியாவில் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆடி ஆஃபர் வந்து நிரம்ப ஆஃபர் கொடுப்பாங்க, 10%, 50% அந்த மாதிரி. பட் இப்போ ரீசெண்டாக தான் நீங்கள் கேள்விப்படுறேன் ஆடி ஆஃபர்ன்னு சொல்லி. ஸோ நான் போன ஷாப்பிங் விளக் எல்லாத்துலேயுமே ஆடி ஆஃபர் கொடுத்துருந்தவங்க உண்மையாகவே நல்ல ரீசனபிளாக இருந்தது. ஸோ ஒவ்வொன்றா என்னென்ன ட்ரெஸ் அந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஆல்சோ என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஸோ நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி இனி வவுனியாவுக்கு போனால் அங்கே ஏதாவது ஆடி ஆஃபர் இருந்தால் சொல்கிறேன். இந்த வீடியோவில் எங்கெங்கே ஷாப்பிங் போனால் என்னென்னலாம் ஷாப்பிங் செஞ்சினால் அந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் 10:30 அந்த மாதிரி எங்களோட வீட்டிலேருந்து ஜெஃப்னா டவுனுக்கு நோ லிமிட்டுக்கு தான் போனாங்க. அங்கே எனக்கு இந்த மாதிரி பைக் ஓடும்போது சரியான வெயில் தானே, அப்போ அந்த மாதிரி கோட் ஒன்று யூஸ் பண்ணி நான் ரொம்ப காலம் ஒரே கோட் தான், அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு. ஸோ அந்த கோட் செக்ஷனுக்கு போய் அதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுவுமே 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஜீன்ஸுக்கு போடுற டாப்ஸ் அதுகள் வாங்கி போட்டு அப்படியே நேரே குட்டீஸோட விளக்குக்கு போய் குட்டி கண்ணனுக்கு தேவையானது கொஞ்சம் வாங்கிட்டு இந்த நோ லிமிட்டில் ஜெஃப்னா நோ லிமிட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால், நார்மலாக கொழும்பு சைட்டில் இருக்கிற இடத்துல கேர்ள்ஸுக்கு வெஸ்டர்ன்ஸ் அதுகள்லாம் கூடவா இருக்கும். இங்கே ஜெஃப்னா எடிஷனில் ரொம்ப வச்சுருந்தாங்க. நாங்கள் நார்மலாக போடுற கேஷுவல் ட்ரெஸ்ஸஸ், டாப்ஸ், சல்வார் மெட்டீரியல்ஸ், நல்ல சில்க் சாரீஸ் அந்த மாதிரி வச்சுருந்தவினம். ஸோ அந்த செக்ஷனுக்கும் போயிட்டு குட்டி கண்ணனை கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, இப்போ தான் படித்து முடித்தாலும் ஒர்க் போய் கொண்டிருந்தாலுமே எனக்கு இந்த ஸ்டேஷனரி திங்ஸை பார்த்தா இப்போயுமே ஆசையாக இருக்கும். குட்டி குட்டி வித்தியாசமான பென்சில், பென்ஸ் அதில் கொஞ்சம் கலெக்ஷன் எடுத்துகிட்டு பிறகு லேடிஸுன்ற எங்கட கண் எங்கே போகும், அப்படியே கிச்சன் வேர்ஸுக்கு வந்தாச்சு. இதில் பெருசாக ஆஃபர் போடையில்லைன்றதை விட இந்த செக்ஷனில் ஆஃபரே இல்லை. மோஸ்ட்லி உமன் ட்ரெஸ் கலெக்ஷன், குட்டி கண்ணனாக்கள் ஏஜுக்குரிய டிஷர்ட் அந்த மாதிரி ஜென்ஸுக்கும் போட்டிருந்தவினம். இவ்வளவும் ஷாப்பிங் பண்ணவே டயர்ட் ஆகிட்டு அப்படி ஆரியகுளம் சந்தியில் ஒரு சின்ன மாதிரி இந்த மாதிரி கஃபே மாதிரி வச்சுருந்தேன். நம்ம அங்கே போய் ஒரு மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணி போட்டு 2 பேருக்கும் அது வரும் வரைக்கும் அப்படியே சுற்றி இதுகளையும் பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைட்டில் குளம் பண்ணி நிற்கிற ஆரியகுளம் ஜங்ஷன் வழியாக குளம் மாதிரி இப்படி ரவுண்ட் பண்ணி கட்டியிருந்தவினம். கொஞ்சம் தண்ணி இங்கால மூலையில் குப்பை அதுகள் போட்டபடியெல்லாம் க்ளீன் இல்லாமல் இருந்தது. ஆர்டர் பண்ண பாதாம் மில்க் ஷேக் அண்ட் வெனிலா மில்க் ஷேக் வந்தது. அதையும் வாங்கி குடிச்சிட்டு அடுத்த செக்ஷனுக்கு போயாச்சு. இப்போ கொஞ்ச நாளாகவே கவரிங் நகையில் எனக்கு நிரம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த பாருங்க, இதெல்லாமே ஏதோ 22 கேரட் அந்த ஷேப்புக்கு செஞ்சுருந்தவங்க அந்த தண்ணியோ ஏதோ போட்டுன்னு சொல்லி வாரண்டியோடு இருக்குதுன்னு சொல்லி இதுலேயுமே ஆஃபர் போட்டிருந்தவினம். ஸோ பார்த்துட்டு நான் எடுத்த கலெக்ஷனை வீட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நிரம்ப ஜும்காஸ், நாங்கள் ஜெஃப்னா ஸ்டைலில் சிமிக்கின்னு சொல்லுவோம், எல்லாமே இருந்தது. 1 இயர் வாரண்டியும் இருந்தது. இந்த மாதிரி செயின்ஸ் இதுக்கு வாரண்டி இருக்குது, விச் மீன்ஸ் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவாங்க அல்லது எகைன் ஏதோ அந்த பவுன் தண்ணி ஊற்றி தருவேணும்னு சொன்னது. வாரண்டி இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் சீப். இந்த மாதிரி இந்த எங்களோட ஜெஃப்னா எடிஷனில் மாப்பிள்ளையாக்கள் போடுவினம் தானே, ஆரத்தோட இப்படி ஒரு பெண்டன். இதை நாங்களே நார்மலாக இதை கேர்ள்ஸ் போடுறேன்னா பதக்கம்னு சொல்லுவோம். இதுக்கு செயின் புரிம்பாக இருக்குது. இந்த பதக்கங்களை நாங்கள் எங்களுக்கு விரும்பின டிசைனில் சூஸ் பண்ணி கொள்ளலாம். ஒவ்வொன்றுமே எங்களோட எடிஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி இதுக்கு போடுறதுக்கு நெக்லஸ் மாதிரியும் இருந்தது. இது எல்லாமே வாரண்டி. இதுலையும் கொஞ்சம் பார்த்துட்டு நான் என்னென்ன வாங்கினேன்னு உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். பவுன் விற்கிற விலைக்கு எல்லாத்தையும் போட்டு கொண்டு போகலாதானே. இந்த மாதிரி நல்ல வடிவான நெக்லஸ் எங்களோட ட்ரெடிஷன் அண்ட் ஆல்சோ அந்த ஜாழ்ப்பாண தட்டியல்ன்னு இருக்குது தானே, அந்த கலெக்ஷனுமே இருந்தது. கொஞ்சம் ப்ரைஸ் கூடன்னு தான் நான் சொல்லுவேன், ஆனால் வேர்த் நல்ல வாரண்டியாக. இப்போ இதை பார்த்தா இமிட்டேஷன் கவரிங் கோல்டுன்னு சொல்லாத அளவுக்கு இருந்தது. அதுக்கு பிறகு இந்த மாதிரி குட்டி இது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேன்சிஸ் கலர் காப்புகள் அதுகளுக்கு ட்ரெஸ்ஸஸுக்கு ஏற்ற மாதிரியும் இருந்தது. ஸோ இதில் அட்ரஸ் வேணும் எங்கே இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் தரேன் என்னென்னத்துக்கு ஆஃபர் இருக்குன்னு சொல்லி. இதில் எங்களோட ஸ்ரீலங்கா நாங்கள் போடுற கொடியுமே இருந்தது. அதுக்கு வாரண்டியில் 2 ஸ்ரீலங்காவில் செஞ்சதான். அதுக்கு பிறகு இன்னொரு டெக்ஸ்டைலுக்கு போனால் ஆடி ஆஃபர் 10 குர்தா செட் எடுத்தால் 1 ஃப்ரீ, 10 ஓட் செட் எடுத்தால் இந்த மாதிரி 2 ஃப்ரீ. ஒவ்வொரு டொப்புக்குமே 2500 டொப் எல்லாமே 1900க்கு நிரம்ப ஆஃபர் போட்டிருந்தவங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, எக்ஸல்லேருந்து 4XL சைஸ் வரைக்குமே இருந்தது. இந்த மாதிரி கோட் செட் அதெல்லாம்
பார்த்துட்டு வரவே நல்ல டயர்ட் ஆகிட்டோம். அப்படியே போய் என்ன காலித் பிரியாணி என்ற ஒரு பிரியாணி ஷாப் இருந்தது ஜெஃப்னா டவுனில் நினைக்கிறேன். எனக்கு பெருசாக ஜெஃப்னா பழக்கம் இல்லை, அன்னைக்கு போகிறதானே. ஸோ டேஸ்டியாக இந்தியன் ஸ்டைலில் வந்து நல்ல பெரிய ஒரு போர்ஷனாக பிரியாணி, ஒரு முட்டை, தம் பிரியாணி என்ன நிரம்ப பாயில் பண்ணின சிக்கன் பீசஸ் போட்டிருந்தவங்க. 65க்குமே வந்து 65 பிரியாணிக்குமே வந்து கொஞ்சம் கூட இதுகள் இருந்தது. அதோட தயிர் பச்சடி, கத்தரிக்காய் பச்சடி அண்ட் ஆல்சோ பிரெட் அல்வா இருந்தது. நல்லா இருந்தது. ஆனால் போன போகுக்கு பசிக்கு ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியலை. சாப்பிட்டு எல்லாம் பிறகு தான் ஆம்பியன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி தான் நெட்டியான் பொழுது எங்களுக்கு ஜெஃப்னாவில் போச்சு. இதில் ஃபுல் அதாவது அந்த ஷொப்போட பேர் வந்து இந்தியன் கோல்ட் கவரிங். அண்ட் அந்த ஆஃபர் போச்சுன்னு சொன்னேன்னா நீ ஒரு ட்ரெஸ் ஷாப்போட நேம் வந்து கமலேஸ்வரி, ஜெஃப்னா டவுனில் இருக்குது. இதில் லொக்கேஷன் வேணுமென்று சொன்னேன் எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுறேன். பாய், ஹாவ் அ குட் டே.